கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 2:11 விதமாய் சொல்லப்படுகிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதனால்தான் யோவான் 14:14 விதமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த நாமத்துல வல்லமை உண்டு, அந்த நாமத்துல அதிகாரம் உண்டு, அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் ஏற்படும், அதிசயங்கள் நடக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நாமத்தில் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. ஒருவேளை இந்த நேரத்துல ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இருதயமா இருக்கக்கூடுமானால் என்னோட கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள். அந்நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இதை கேளுங்கள், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்ல. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.